running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up so I can make a better me. Better believe in your mind, cause it's everything. You can mold, shape, find almost anything. All it takes is some time and some clarity to find your identity. It's my... Hello friends, welcome back to my channel Chandru'sTechBytes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கியூட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். தெரியுதா? ஸோ ஓகே, ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம டிஜே கிட்டேருந்து வந்திருக்கிற மைக் மினி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ பாக்ஸில் டர்ன் பண்ணிங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஓகே ஸ்மால் அண்ட் அல்ட்ரா அண்ட் டிஸ்க்ரீட் மைக் 10 grams ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி ஆடியோ ஸ்டாபிலேஷன் வித் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அண்ட் 48 hours ஆஃப் ஆப்ரேஷன் வித் அந்த எப்படி சொல்கிறது அந்த கேஸிங்கோட சொல்லி 48 hours ஆப்ரேஷன் கொடுக்குறாங்க. வித் இஸ் 3 times ஆஃப் யுவர் ரெண்டு மைக்கை சேர்த்து 3 தடவை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் கேமராஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், லைக் கோப்ரோ, டிஜேயோட பேக்கெட் அண்ட் ஈவன் இப்போ வந்துருக்கிற ட்ரோன்ஸ். என்னோடய DJI நியூ ப்ரோவை நான் ரீசனாக கனெக்ட் பண்ணேன். இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஆக்சுவலாக. தட் இஸ் வெரி குட் ஆப்ஷன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 level ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் லிமிட் ப்ரிவென்ட் கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்க ஆப்ஷன். அண்ட் இதில் இருக்கிற இல்லாத ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா 8 GB ஆஃப் இன்டர்னல் மெமரி DJI Mic 2ல் இருக்கிற ஆப்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற மைக். ஸோ தட் இஸ் a குட் ஒன். ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாமா? ஸோ வாவ், டிஜேயோட ஸ்டிக்கர்ஸ். ஆக்சுவலாக இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ டிஜேயோட கேமராஸில் எது வாங்கினாலும் அந்த டிஜேயோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நைஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சும்மா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், குயிக் ஸ்டார்ட் கைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவே அதர் லாங்குவேஜில் இருக்குது. அண்ட் தென் ஆப் வேணால் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஒரேவா ஓகே. அண்ட் டிஜேயோட மீமோ ஆப் ஸ்கேனிங் இருக்குது, இங்கேயே கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் சப்போர்ட் டிஜே மீமோ ஆப். லெட்ஸ் ட்ரை எந்த QR கோட் ஒர்க் பண்ணுறான்னு பார்த்துருமா? எஸ், இட்ஸ் ஒர்க்கிங் கைஸ். ஆக்சுவலாக நான் கூட ஒரு இதுதான் நினச்சிட்டேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா எஸ் ஓகே. ஸோ எல்லாம் அந்த ஆப் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் இப்போ வந்து நம்ம லெட்ஸ் ஸ்டிக்கி கவரை ஓப்பன் பண்ணதுமே ஒரு நீட்டான ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இது எங்கே பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்கா? எஸ், நம்மளோட மைக் மினியில் வந்திருக்கிற ஒரு அதே ஃபீச்சர்ஸ். நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ், பவுச் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஸ்பாஞ்ச் கோட்டட். ஓகேவா, தெரியுதா? ஸோ ஃபுல் பவுச்சு. ஸோ நீங்கள் வந்து எதனா ஒரு ஆக்சிடென்டலாக கீழே விழுதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இதுக்கு ஒரு ஸ்டிக்கி கவர் கொடுத்துருக்காங்க ஸ்க்ராட்ச் அசிஸ்டண்ட்டுக்காக. எனக்கு டிஜே கிட்ட பிடிச்ச விஷயம் அது அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி கவர் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ வாரண்டி. ஓகே, ஸோ இது வந்து 2 years கிடையாது. டிஜேயில் பார்த்தீங்கன்னா 1 year ஆஃப் வாரண்டி. ஓகே, 1 year ஆஃப் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து இம்போர்ட்டரோட பேக்கேஜ். ஆக்சுவலாக இது வந்து அவுட் சைட் பேக்கிங்கில் வந்து ஆல்ரெடி இருந்தது. நான் அவுட் சைட் பேக்கிங்கை பிரேக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வந்தவொடனே பர்ச்சேஸ் பண்ணலாம். அது இருக்குது. அண்ட் பார்கோட் ஸ்டிக்கர்ஸ், எவ்ரிதிங், சிலிகான். அண்ட்
ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஒன் வந்து யூஎஸ்பி டைப் சி 2 டைப்பு அண்ட் ஒன் மைக்கை கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அண்ட் இந்த பவுச்சில் ஓகே பரவாயில்ல, மல்டிப்புள் மைக் இது கொடுத்துருக்காங்க. அந்த மேலே நாய்ஸ் வந்து கவர் ஆகிறதுக்கு உண்டான இது இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் டு அன்லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகுது. வா, இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, 4 லெவல் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் அண்டு இதில் சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ப்ளக் அவுட் பண்ணுறேன், ஸ்டாப் ஆகிடுது பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக நான் வாங்கின என்னோடய மைக் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா DJI மைக் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் 2 லெவல் ஆஃப் ஒரு லெவல் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. பட் இதில் 2 சைட்ஸில் இருக்குது இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆன் ஆஃப் பட்டன், பவர் ஆன் ஆஃப் பட்டன், அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ். நீங்கள் உள்ளே கனெக்ட் பண்ணி பாருங்கள், லைக்வைஸ் இங்கே ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அண்ட் இங்கே ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து மேக்னெட்டோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இது எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு மேக்னெட் பேஸ்ட். எஸ், ஆமாம், கொஞ்சம் நீங்கள் கிரிஸ் பண்ணும்போது அந்த மேக்னெட் எடுக்குது உங்களை. ஸோ உள்ள வந்து பாட்டம் வந்து மேக்னெட் அண்ட் இதுக்குள்ளே ஒரு டைப் சி கொண்ட ஒரு சாக்கெட், ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க, கனெக்டர் பின் ஆக்சுவலாக. அண்ட் 2 விதமான மைக்ஸ். ஸோ அடியில் வந்து பின் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி வைக்க வேணாம், இப்படி வைங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெசிபல் வால்யூம் கண்ட்ரோல். ஆக்சுவலாக டிஜேயோட மைக் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓஎல்இடி ஸ்க்ரீன் இருக்கும். பட் இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுனால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர்ஸோட 2 ரிசீவரோட கனெக்ஷன் 1 and 2 ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இண்டிகேட்டரும் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மைக் ஆர்எக்ஸ் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஃபுல்லி சார்ஜு அண்ட் நீங்கள் எப்படி வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது கேசிங்கில் சார்ஜ் பண்ணால் இது மூலமாக சார்ஜ் ஆகும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி மூலம் சார்ஜ் ஆகும். அதை தவிர இங்கே ஒரு ஸ்லைடிங் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் உள்ளே ஒரு லாக் ஆகிடுது, உள்ளே போய் லாக் ஆகிடுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மைக் கனெக்ட் பண்ணியும் பண்ணலாம். நான் இப்போ வந்து என்னோட ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ண வித்தின் செகண்ட் பாருங்களேன், ஓப்பன் DJI Mic Mini அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா கோ டு செட்டிங்ஸ். ஓகே, யூஸ் லொக்கேஷன் அது டிஃபால்ட்டாக கேட்குறது. ஓகே, உங்களோட ஃபர்ம்வேர் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணோன்னே இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. அதனால் சாஃப்ட்வேர் அப்டேட் முதல்ல பண்ணிவிடுங்க. ஸோ ஃபேமர் அப்டேட் ஓடிட்டுருக்கு. ஹை குவாலிட்டி ஆஃப் ஆடியோ ஸ்டெபிலைசேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் இருக்குது அண்ட் 2 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அண்ட் என்ன அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பெரிய ப்ளஸ் பார்த்திங்கன்னா சார்ஜிங். இன்றைக்கி என்னதான் ஒரு ஹைரன் மைக் நம்ம வாங்கி யூஸ் பண்ணாலும் அதோட மேக்ஸிமம் பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 hours, அதில் வந்து ஒரு 4 to 5 hours ஒர்க் பண்ணும். இது பார்த்திங்கன்னா 11 hours சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஆல்மோஸ்ட் 8 hours மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். அது ஒரு ஆட் அட்வான்டேஜ். அண்ட் உங்களுக்கு வந்து 3 லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. எப்படி பண்ணலாம்னா ஒரு லேண்ட் யார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு இது அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரியல, நான் சொல்கிறேன். ஸோ லேண்ட் யார்ட் சொல்லிட்டு கழுத்தில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இதில் பின்னாடி வந்து கிளிப் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிளிப் போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இது தவிர தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மேக்னெட்டை பற்றி சொல்லியே ஆகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு நார்மல் மேக்னெட்டில் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேக்னெட். இதோட பவர்ஃபுல் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப பவர்ஃபுல் மேக்னெட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேக்னெட்டில் இருக்குது. இதில் இருக்கிற டெசிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா +2 and -12 and -12, 12.6 and -12 2 லெவல் ஆஃப் டெசிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ உங்களோட வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டெசிபிள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட
வால்யூமில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எஸ் ஒன் செகண்ட் இன்னொரு ஆப்ஷன், அதாவது ஒரு மைக்காக வந்து இன்ஸ்டால் ஆகுது அந்த சாஃப்ட்வேர். அப்படியே வந்து சார் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டராக இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு மீடியா பிஸ்னஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைக் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் இருக்குது. இது வந்து ப்ரைஸ் வைஸ் போகும். ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி பிலோ 17K அண்ட் பிலோன்னு சொல்லலாம், இல்லை ஒரு 18K அண்ட் பிலோ அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, அரௌண்ட் 20K அண்ட் பிலோன்னு சொல்லலாம். ஓகே, ஏன் வந்து நான் வந்து அப்ராக்சிமேட் சேல்ஸ் சொல்ல மாட்டேன்னா ப்ரைஸோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் கிடையாது. எல்லா ஷாப்ஸ்லேயும் இருக்கிற ப்ரைஸ் வேரி ஆகும். அண்ட் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது கிரெடிட் கார்டு ஆஃபர் அண்ட் டெபிட் கார்டு ஆஃபர் இருக்கும், அதனால் ப்ரைஸ் வேரி ஆகும். நான் இந்த பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஆக்சுவல்ஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15Kக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் வித் கிரெடிட் கார்டு ஆஃபர் அண்ட் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு வித் இஎம்ஐ போட்டு வாங்கினது. என்னோட இது நம்ம சேனலுக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக காமிக்குது. இது ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கிறது. ரெண்டு டிரான்ஸ்மிஷன் காமிக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன், பேசிக் அண்ட் ஸ்ட்ராங். ஓகேவா, இப்போ நான் ஃபஸ்ட் லெவல் கொடுக்குறேன். பேசிக் லெவல் பார்த்திங்கன்னா தெரியும், மைக் உள்ள வராது. ஸோ மைக்கை நான் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துக்கிறேன். ஹலோ 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 அண்ட் திஸ் ஒன் ஹலோ 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 தெரியுதா? ஸோ 2 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஸ்ட்ராங் கொடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் ஹலோ 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 ரெட் லெவலில் இருக்கும்போது. ஓகே, அண்ட் தென் ஸ்டூடியோவாக 3ஆவா நம்ம ஆல்வேஸ் ஸ்டூடியோ செலக்ட் பண்ணிப்போம். லைட் அண்ட் லெஃப்ட் 3 கொடுத்திங்கன்னா சிங்கிள் மைக்கு, ஸ்டூடியோவில் 2 மைக் ஆகுது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா லோ கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிமூவ் அன்வான்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஏன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் ஆட்டோ ஆஃப், இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். ஆட்டோ ஆஃப் எதுக்குன்னா இன்கேஸ் பவர் சேவிங் மோட் மாதிரி. அண்ட் ஆட்டோ ஆன் அண்ட் ஆஃப், கேமரா ஆன் பண்ணும்போது கேமரா ஆஃப் பண்ணும்போது எனேபிள் பண்ணிக்கலாம். கிளிப்பிங் கண்ட்ரோல் ஆஃப் பண்ண ஆஃப்க்கு. மைக் எல்இடி ஆஃப் பண்ணலாம். ஓகே, வா, அது கூட ஆஃப் பண்ண ஆஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்படி பண்ணி ஓகே இங்கே பாருங்கள். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மைக்கோட எல்இடிஸ் கூட நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் ஆஃபில் பண்ணலாம். நீங்கள் ஆனில் வச்சுருக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு. யாரும் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆகுதா இல்லையா அப்படின்ற இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே தான் தெரிய வரும். அண்டு ஒரே ஒரு ஆப் எண்ட் டு எண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க, வேறு எந்த டீட்டெயிலும் இல்லை. அண்ட் எஸ் அபவுட் டிவைசஸ் பண்ணால் அந்த டிவைஸோட சீரியல் நம்பர், ஆக்டிவேஷன் அண்ட் ஃபர்ம்வேர் வெர்ஷன், ட்ரான்ஸ்லேஷன், ரிவிஷன் வெர்ஷன் எல்லாமே இங்கே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருந்த பேஜில் இருக்குது. ஜஸ்ட் உள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான், ஒரே பேஜில் எல்லாமே இருக்குது. மோனோ கொடுத்திங்கன்னா ஒரே லைட் அண்ட் சேர்த்து வரும். தனித்தனியாக கொடுத்திங்கன்னா தனித்தனியாக சேனல்ஸ் ஒர்க் ஆகும். அண்ட் ட்ரான்ஸ்மிட்டர், ரிசீவர், அதோட பேட்ரி லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அதில் பேட்ரி காமிக்குது. ஓகே, இதுதான் செட்டிங்ஸ் ஆக்சுவலாக DJI Mic Mini. அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியணுன்னா அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். அண்ட் இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒசாமா பேக்கெட் 3 அண்ட் DJI Osmo பேக்கெட் 3 அண்ட் DJI ஆக்ஷன் ஆல் வெர்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 4 and 5க்கு இப்போ இருக்கிற ரீசனில் இருக்கிறது சூட் ஆகும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் வந்து என்னோடன்னு சொல்கிறத ஒரு DJI ரீசெண்டாக லான்ச் இருக்கிற அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்கிற DJI Mic Nioக்கு வந்து இதை சப்போர்ட் பண்ணும். ட்ரோன்ஸுக்கு இந்த மைக் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீன் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ ஆகுது. அது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கனெக்ட் ஆனே ப்ளூவாக மாறிடுது. ஸோ இந்த பின்னை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் USB Type-C இருக்கோ அங்கே நீங்கள் ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ப்ளக் அவுட் பண்ணோடனே அது லிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து திருப்பி ஒரு ஸ்ட்ராங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக்லேருந்து ஸ்லைடிங்கில் வெளியே வந்துடும். ஒன்ஸ் இட் இஸ் வந்துடுச்சுன்னா நீங்கள் திருப்பி வந்து இந்த பின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுல ரொம்ப நைஸாக தான் இருக்குது. போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தட் இஸ் குட் ஆப்ஷன். அண்ட் பவர் ஆஃப் வந்து ஓகே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆஃப், ஆன் ஆஃப் பட்டன். அண்ட் இது வந்து லிங்கிங் பவர் பேரிங் பட்டன், அதுவே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன். அண்ட் தென் நீங்கள் டர்ன் பண்ணக்கூடிய இங்கே ஒரு ஆரஞ்சு இண்டிகேட்டர் இருக்கலாம். ஸோ 1 2 0 டெசிபிள் இந்த ஒரு கிளிக் சவுண்ட் வருது பாருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட்
சார்ஜிங் கேஸில் போடும்போது இந்த பின்னு தான் உங்களுக்கு வந்து ஒரு சொல்லலாம் ஒரு மார்க்கிங் சொல்லலாம். அது பெஸ்ட். நீங்கள் வந்து இப்போ இந்த உங்களோட கேஸோட பேட்ரி எவ்வளோ இருக்கும்னு தெரியணும்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சார்ஜ். நீங்கள் ஆஃப் பண்ணி தான் போட்டிங்க, இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே அது சார்ஜ். மேபி க்ளோஸ் பண்ணும்போது சார்ஜிங் ஆகுதா, இதில் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக லைன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே சார்ஜ் ஆகுமா இல்லை உள்ளே சார்ஜ் ஆகிட்டே இருக்குமான்ற ஐடியா இல்லை. ஓகேங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஏன்னா சார்ஜிங் ஆகிட்டே தான் பேட்டரி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சார்ஜிங்கோட சேர்த்து 187 கிராம்ஸ் தான் இருக்குது இதோட வெயிட்டு. ஸோ இந்த மைக் வந்து யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணது Amazon.com வித் பேங்க் கிரெடிட் கார்டு ஆஃபரில். ஆஃப்லைன் ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ப்ரைஸ் கிரெடிட் கார்டு ஆஃபர் இல்லாமல் பெட்டர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா கோ அண்ட் பை இட். ஆக்சுவலாக அவங்க இல்லை என்னோடய லிங்க்கு கம்பேர் பண்ணி அதில் உங்களோட ப்ரைஸ் இருக்குது, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சந்துரு அவுட்.